யாருங்க? என்ன வேணும்? அம்மாச்சி இருக்காங்களா? இருக்காங்க. அம்மாச்சி என்ன? ஒரு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, தரீங்களா? தர்றேன். மாத்துறாங்க வச்சிருக்க காசு தான் இருக்கு. இன்னும் 2 நாளே தந்துருவோம் அம்மாச்சி. தந்துடுறியா? 2 நாளே தந்துருவோம். எங்க அம்மா மட்டும் இல்லைங்க, எங்க அம்மா மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நம்பித்தாங்க ஏமாந்து நிக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு மாத்திரைக்காக வச்சிருந்த அந்த 500 ரூபாய் எடுத்து இந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தந்தானா இல்லையான்றத முழு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏம்மா, என்னம்மா நீ மாத்திரை வாங்க வச்சிருக்க காசை எடுத்து கொடுக்குற? கேக்குறேன். 2 நாளையில தந்துடுறேன்னு சொல்றேன். பாவம். பாவமா? கொண்டு வச்சுட்டு 2 நாள்ல தந்துரு. இந்த அம்மா 100 வருஷத்துக்கு தெய்வம் போல நல்லா இருக்கணும். பணம் வாங்கும்போது எப்படி பம்புறான் பாருங்க. டேய் தம்பி, 500 ரூபாய் காசு கேட்டியே, கிடைச்சிருச்சாடா? கிடைச்சிருச்சு. அந்த அம்மா தெய்வம் போல 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும். யார் கொடுத்தது? எங்க அம்மாச்சி கொடுத்தாங்க. அம்மாச்சி கொடுத்தாங்களா? சரி சரி, உனக்கு லக்கு தான். போயிட்டு வா. சரி. டேய், மாத்துறாங்க காசு வாங்கிட்டு போனீங்க. 1 வாரத்துல வர்றேன்னு வேணடா சொன்னேன். 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசமா மாத்திருக்கீங்க, நல்லா தானே இருக்கேன். இப்ப என்ன உனக்கு? எப்பதான்டா பணத்தை தருவேன்? காசு வரும்போது தருவேன். இப்படி நீ கேட்டுக்கிட்டே இருந்தா அதையும் நான் தர மாட்டேன். அன்னைக்கு அந்த 500 ரூபாய் கொடுத்ததுக்கு அவங்கள தெய்வம் மாதிரின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு என்னடா இந்த பேச்சு பேசிட்டு போற? ஏன் கேக்குறீங்க? இந்த 500 ரூபாய் வாங்கின பொல்லாத 500 ரூபாய் வரபோதும் போகும்போதும் கூப்பிட்டு வச்சு இந்த 500 ரூபாய் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் அவ்வளவு ரோசப்படுற நீ? அந்த பணத்தை கொண்டா கொடுத்துட்டு போ. இருந்தாலும் குடுப்போம்ல. எப்பதான் உன்கிட்ட பணம் இருக்கும்? வரும்போது வரும். வரும்போது வருமா? டேய், அடி அடிக்க போறான் பாரு. டேய், எங்கடா? இதுதாங்க காலம். நம்மள்ட்ட பணம் கேட்கும் போது கொடுக்குறோம் பாத்தீங்களா, அப்ப தெய்வமா தெரியுமா. பணத்தை திருப்பி கேட்டோம்னா நம்ம தாங்க எதிரி.